ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் காலையில் டே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலேஜுக்கு போகணும். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டே இன் மை லைஃப் அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமாம், இன்றைக்கி ஒரு சின்ன விலாக். இது என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகுங்கிறதுனால இன்றைக்கி எப்படி பெருசாலாம் ஷூட் பண்ணோம்லாம் தெரியல. ஏதோ சின்னதாக எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எது மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னும் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய ஐடியாஸ் எனக்கு கொடுங்க. ஓகே, நான் காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து இடத்துல பஸ்லாம் பிடிச்சி கிளம்பிட்டேன். ஆனால் லேட்டு தான் வந்தேன். ஓகே, வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் பரபரப்பாக எங்கெங்கே போயிட்டு இருந்தாங்க. எங்கடி போகிறீங்கன்னு கேட்டால் ஆடிட்டோரியம் போகிறோம் அப்படின்னு சொன்னாலுங்க. இது ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு. சரி, ஓகே, நமக்கு அடிச்சதில் லக்குன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன். ஸோ ஆடிட்டோரியமில் டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கம்யூனிகேஷன் கிளாஸ் வந்துவிட்டோம். அங்கே வந்தால் மேம் இல்லை. ஸோ அவங்க லேட்டாக வருவாங்க அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், ஆக்டிவிட்டி ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஏன்னா நான் காலைல சாப்பிடலங்கிறனால ஸ்நாக்ஸ் கிளாஸில் உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மேம் வந்துட்டாங்க. அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் காலேஜ் முடித்த உடனே நாங்கள் டேரெக்டாக கீழ்கட்டளையில் இருக்க ஜெயச்சந்திரன் போயிருந்தேன். இது என்னுடைய ஃபஸ்ட் டைமு. நான் இது வரைக்கும் இங்கே போனதில்லை. ஸோ தாம்பரம், பள்ளிக்கரணை, இதுக்கப்புறம் டி நகர், இந்த ஜெயச்சந்திரன்லாம் போயிருக்கேன். பட் இது என்னுடைய ஃபஸ்ட் டைம். என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தா. நல்லா தான் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் ஜஸ்ட் நாங்கள் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நம்ம எதுக்காகடா வந்தோம் அப்படின்றதுக்காக. பயங்கரமான பசி. நாங்கள் என்ன சாப்பிட்லான்னு வந்தோம். அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு பேசிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock. சரி, இப்போ நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போனால் பயங்கரமான சர்ப்ரைஸு. என்னடா இது, நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோமா இல்லை ப்ளே ஸ்டேஷன் வந்தோமா? நான் அவளை கேட்குறேன், என் ஃப்ரெண்டை. அவள் சொல்கிறா, இல்லடி இங்கே ப்ளே ஸ்டேஷனும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஃபுட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு உள்ளே. அதாவது குட்டி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் விளையாடுற மாதிரி எல்லா கேம்ஸும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி 2 சாண்ட்விச் அண்ட் டோனட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். நான்வெஜ் நாட் அலவுட் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால. சரி, ஓகே, நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் 2 பன்னீர் சாண்ட்விச்சும் டோனட்டும் வாங்கியிருந்தோம். இந்த டோனட் வேறு லெவலாக இருந்துச்சு. இது சாக்லேட் டோனட். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்சனல் ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. பட் ரொம்ப சாப்பிட முடியல. ஒன்று வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாம், அது மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த வியூலாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ப்ளே ஸ்டேஷனுக்குள்ளே போகலான்ட்டு போய் பார்த்தா போனோடனே ஜர்க் ஆகிடுச்சு. இந்த என்னடா இது, இவ்வளோ பெரிய மாடை லைட் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி டக்குன்னு பயந்துட்டேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் சிரிச்சிட்டே உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். இதே மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, bye.